ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த 50 ஷோவுடைய எபிசோட் 10 உடைய ரிவ்யூ தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய எபிசோட்ல 2 முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க. அதில 1 வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அது மட்டும் இல்லங்க, ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே, கான்சாதி, நம்ம ஸ்ருத்திகா, சாகத்க்கு இடையில ஒரு பெரிய சண்டை போகுதுங்க. அதுக்கு காரணம் யாரு? என்ன ரீசன்காண்டி இந்த சண்டை? அத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு த லயன் உடைய டேர்ல அவரு என்ன டாஸ்க் குடுத்தாரு? யாருக்கெல்லாம் டாஸ்க் குடுத்தாரு? அத பத்தியும் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கடைசியா நடந்து முடிஞ்ச அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல மனிஷா ராணி மற்றும் ஜான்வி வந்து செகண்ட் லாஸ்ட்ல இருப்பாங்க. அதாவது கடைசியா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஜான்வி வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ மனிஷா ராணி வந்து ஒரே ஒரு ஓட்டு கிடைச்சதுனால அவங்க வந்துட்டு சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா இந்த லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடியும் 1, 2 அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல அவங்க வந்து லாஸ்ட்ல வந்துட்டாங்க. கடைசி நேரத்தில தான் தப்பிச்சாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கேம்ல எப்படி ஆடுறதுன்னே புரியல. யாரோட அலையன்ஸ் வைக்கிறதுன்னு புரியல. இவங்கள மாதிரி யோசிச்சுலாம் எனக்கு விளையாடவும் வரமாட்டுக்கு" அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அர்ச்சனா வந்து அவங்கள உட்காந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில கான்சாதியும் அவங்க கூட வந்து உட்கார்றாங்க. ஸோ திடீர்னு நம்மளுக்கு கட் பண்ணா, அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கனாக்கா, ஸ்ருதிகாக்கும், கான்சாதிக்கும் சண்டை நடக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. கான்சாதி வந்து ரொம்ப கத்துறாங்க ஸ்ருதிகாவ பார்த்து. ஆக்சுவலி அது தேவையே இல்லங்க. அது ஏன் அவங்க அப்படி கத்துனாங்கன்னே தெரியல. ஆனா அவங்க கத்துறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. அவங்க வந்து ஸ்ருதிகாவ வச்சு ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. என்ன பயம்னா, ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலகலன்னு இருக்கிறாங்க. அவங்கள வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. அவங்கள வந்து பிடிக்காத ஆட்கள்னு யாருமே கிடையாது. என்ன டாஸ்க் குடுத்தாலும் ரொம்ப அழகா பண்றாங்க. நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்க வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும், அதாவது அவங்க டீம் ஆளா இருந்தாலும் சரி, ஆப்போசிட் டீம் ஆளா இருந்தாலும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ ஹேப்பியா கை தட்டுவாங்க. ஸோ, அவங்கள வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். குறிப்பா ரஜத், திக்விஜய், இவங்க ஸ்ருதிகா அண்டு சாகத் ஒரே பிக் பாஸ் ஷோல இருந்துட்டு வந்ததுனால, அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பும் இருக்கு, ஒரு பாண்டிங் இருக்கு. ஓப்பனா காட்டியும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அவங்க வந்து ஒருத்தர் எப்பவுமே காப்பாத்திக்குவாங்க. ஸோ, இது கான்சாதிக்கு பிடிக்கல. அதுலயும் குறிப்பா ஸ்ருதிகா மேல அவங்க ரொம்பவே வெறுப்பா இருக்கிறாங்கங்கிறது, இன்னைக்கு அவங்க பேசின விஷயத்துல ரொம்பவே கிளியரா தெரிஞ்சுச்சுங்க. फिर चाहत आई मुझे सपोर्ट करने के लिए। ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, நம்மளுக்கு ஸ்ருதிகாவோட இன்டர்வியூ காட்டுறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, ஆ அதாவது மனிஷா ராணி அப்செட்டா இருந்தாங்கன்னா, நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னு மட்டும் தாங்க கேட்டேன். அதுக்குள்ள அவங்க அப்படியே பயங்கரமா கான்சாதி வந்து என் மேல கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்துல சாகத் வந்து என்னோட சப்போர்ட்டுக்கு வந்தா, அவங்க சாகத் மேலே எகிற ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களையும் சாகத்த ரொம்ப மோசமா பேட் வேர்ட் சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதிகா சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. இதுல வந்துட்டு கான்சாதி தான் இந்த சண்டைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்க வந்து ஸ்ருத்திகாவ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே தப்பு. அவங்க அப்படி பேசியிருக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ருத்திகாவ திட்டினது மட்டும் இல்லாம, அவங்க தியாகத்த பேசின பேச்சு வந்து, அது வந்து கேரக்டர் அசாசினேஷனே பண்ணிட்டாங்க அவங்க தியாகத்த. ஸோ இது வந்து ரொம்பவே வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ருத்திகாவ பார்த்து சொல்றாங்க, "நீ அந்த உன்னோட அந்த பெரிய பெரிய அந்த கண்ண வச்சுக்கிட்டு அப்படியே வந்துருவ. நீ எதுனாலும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு வந்துருவ. அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா சொல்றாங்க. என்னோட கண்ணே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே சொல்றாங்க சட்டுன்னு, அது ஒண்ணும் அட்ராக்டிவ் கண்ணு கிடையாது. அது வந்து இந்த பேய்க்கு இருந்த கண்ணு மாரி இருக்கும் உன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டம் தட்டி பேசுறாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்தது மனிஷா ராணிட்ட ஏன் அப்செட்டா இருக்கன்னு கேட்க தான். கான்சாதி தான் வந்து இடையில வந்து இந்த இஷ்யூவே கிளப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனிஷா ராணியும், அர்ச்சனாவும் தரையில கடந்து உருள்றாங்க. இவங்க போடுற சண்டைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படி பண்றாங்கன்னு. கான்ஜாதி ஸ்ருத்திகாட்ட சண்டை போடுறத பார்த்தா சாகத்தே வருவாங்க அங்க. ஸ்ருத்திகாக்கு சப்போர்ட் பண்ண. बीजेपी चाहिए रजत भी चाहिए। உடனே கான்ஜாதியோட கவனம் ஃபுல்லா சாகத் மேல வந்துருது. அவங்க வந்து ரொம்ப மோசமா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, "ஓ! உனக்கு நீ வந்துட்டியா சப்போர்ட்டுக்கு உடனே வந்துருவியா வரிஞ்சு கட்டிட்டு. உனக்கு வந்துட்டு நீங்க வந்ததே வந்து விளையாடுறதுக்கு இல்ல. உனக்கு வந்து உனக்கு வந்து ஒரு 2 ஆள் வேணும்ல. உனக்கு எப்பவுமே 2 ஆள் வேணும்.
ரீல்ஸ் பண்ணதுக்கு. திக்விஜய், ரஜத் இவங்க 2 பேரும் தேவைப்படணும். அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸு எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன் வெளிய நீ என்னலாம் பண்ணன்ட்டு. அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா, வெளிய வந்து திக்விஜய், ரஜத் கூட இவங்க ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க சாகத். இது வந்து ரொம்ப காமனா நடக்கிற விஷயம். சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே பண்றது தான். அத வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி சொல்றாங்க. ஆனா, அவங்க சொல்ற அந்த வேர்டு, அந்த டோன் வந்து அந்த சென்டென்ஸே வந்து ரொம்ப அசிங்கமா காட்டுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு 2 தடவ தான் சொல்றாங்க. அவங்க கூட 2 பேர் கூட சேர்ந்து நீ ரீல்ஸ் பண்ற அப்படின்னு. அவங்க 2 பேரும் உனக்கு தேவையா? தேவையா? தேவையான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில அந்த ரீல்ஸ்ங்கிற வேர்ட கட் பண்ணிட்டு பேசுறாங்க. அது கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. சாகத் வந்து சாகத் வந்து அவங்க குரூப்ல ஸ்ருத்திகா, திக்விஜய், ரஜத்த யார் எது சொன்னாலும் அவங்க உடனே வந்துருவாங்க சப்போர்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது, ஸ்ருத்திகாவ அவங்க இவ்வளோ மட்டமா பேசும்போது எப்படி வராம இருப்பாங்க? ஸோ அவங்க வராங்க. உடனே சாகத்தும் நல்ல பதில் பதில் ஃபர்ஸ்ட் குடுக்க தான் செய்றாங்க. ஆனா அவங்க ரொம்ப எமோஷனலான பெர்சன். அவங்க எப்பவுமே வந்து ஒரு சண்டைன்னு வந்துட்டா கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா அப்புறம் உடனே அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்பவும் அப்படிதான் ஆகுது. ஸோ கான்சாதி, ஸ்ருத்திகாவ வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாகத்த வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு, அதோட முடிக்காம பெட் மேலலாம் ஏறி நின்னு தையா தக்கான்னு ஆடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்க வந்து சாகத்த பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "இவ வந்து இங்க ரஜத்க்காக தான் வந்திருக்கா, திக்விஜய்க்காக தான் வந்திருக்கா, ஹேஷ்டாக்காக வந்திருக்கிறா. ஆனா நான் வந்து ட்ரோஃபி வின் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ये यहाँ पे सिर्फ रजत के लिए आई है, दिग्विजय के लिए आई है, हैशटैग्स के लिए आई है। मैं यहाँ पे ट्रॉफी के लिए आई हूँ। பார்க்குற நமக்கு எப்படி இருக்குனாக்கா, சாகத் வந்து எதுக்காகவும் வந்திருக்கட்டும். அத வந்து நீங்க ஏன் சொல்றீங்க? அது அவங்க விருப்பம். அவங்க எதுக்காகவும் வந்திருப்பாங்க. சும்மா இருந்துட்டு போக கூட வந்திருப்பாங்க. ஸோ அத வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படின்னு தான் கேட்க நம்மளுக்கு தோணுதுங்க. அவங்க பண்ற எல்லா விஷயமும் எப்படி இருக்குனாக்கா, சாகத்த யாருமே தப்பா நினைக்க போறது கிடையாதுங்க. ஸ்ருத்திகாவையும் யாருமே நினைக்க போறதில்ல. ஆனா, இவங்கள தான் எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க கத்துற கத்தல் வந்து எல்லா வீடு முழுக்க கேட்குது. அதாவது 6 பெட்ரூமுக்கும் கேட்குது. அந்த 6 பெட்ரூம்க்கு மட்டும் இல்லாம, நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, அந்த வோட்டிங் அப்ப தான் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த எலிமினேஷனுக்குள்ள வோட்டிங் முடிஞ்சு எலிமினேஷன் அப்ப தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் சாப்பிடறதுக்காண்டி அங்க நிக்கிறாங்க. பஃபே டைப் வைப்பாங்க இல்லையா? சாப்பாடு அங்க நிக்கிறாங்க. அது வரைக்கும் கேக்கு. அந்த கீழ அதாவது மேல மாடிலருந்து இவங்க கத்துறாங்க. அவங்க எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சாப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. அங்க வரைக்கும் கேக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா தேஜஸ்வினி அப்படிங்கிற அந்த பிளேயர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, लड़कियां एक दूसरे की सपोर्ट नहीं करेंगी और एक दूसरे के बारे में ऐसे बात करेंगी तो पूरी दुनिया हमसे ऐसे ही बात करेगी। रिस्पेक्ट ईच अदर, व्हाट द हेल। தேஜஸ்வினி ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாம, இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தா, இந்த உலகமும் நம்மள பார்த்து அப்படித்தானே பேசும். கொஞ்சமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, தேஜஸ்வினி வந்து கான்சாதி, சாகத்தையும், நம்ம ஸ்ருத்திகாவையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மத்த லேடீஸும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது கேர்ல்ஸும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. மத்த பாய்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில தேஜஸ்வினி மட்டும் தான் வந்து, கான்சாதிய வந்து "நீ இந்த ரூம விட்டு முதல்ல கெளம்பு. நெகட்டிவிட்டி பண்ணிட்டு இருக்க. ஓடு இந்த ரூம விட்டு வெளிய கெளம்பு, வெளிய கெளம்புன்னு" அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அவள வெளியவே அனுப்புவாங்க. அந்த வெளிய போன கான்சாதி அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ்லாம் வந்து அவங்கள ஏதாவது கேட்க வருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ வந்து சப்போர்ட் பண்ண வருவாங்கன்னு நெனச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா யாருமே கண்டுக்கல. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. உடனே அங்க ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கேயும் சேம் அதே மாரி கத்துறாங்க, குதிக்கிறாங்க. அவங்க வந்து மறுபடியும் அதே அந்த டயலாகே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த சாகத் வந்து திக்விஜய், ரஜத்காண்டி வந்திருக்காங்க. நான் வந்து ட்ரோஃபி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன்னு சொன்னாங்களே, அத திரும்ப இன்னொரு தடவ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டே வந்து மாத்திடுறாங்க. திக்விஜய் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. கான்சாதிட்ட வந்து கேட்குறாரு, "நீ எதுக்கு வந்து ரஜத்தையும் என்னோட பேரையும் சொல்லி சாகத்துட்ட என்ன எதுக்கு சண்டை போடுறன்னு?" கேட்கும்போது, கான்சாதி வந்து அப்படியே பிளேட்ட மாத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "சாகத் தான் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட சொன்னான். உனக்கு என்ன ரஜத் வேணுமான்னு கேட்டா" அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நம்ம ரஜத் கோவப்படுவாருன்னு பார்த்தா, அப்படியே வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. கான்சாதி திக்விஜய்ட்டயும் போய் சொல்லிருவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற மற்ற எல்லார் முன்னாடியும் மறுபடியும் வந்து என்ன சொல்லிருவாங்கனாக்கா, சாகத் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாரி போய் சொல்லிருவாங்க. மேலும் அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அந்த ஏரியால நின்னுக்கிட்டு சாகத்த பார்த்து சொல்லுவாங்க. பெருசா இந்த இந்தியன் வுமன் மாரி சேலை கட்டிக்கிட்டு, தலைய பின்னி போட்டுக்கிட்டு, ரொம்ப பெரிய நல்லவ மாரிலாம் நடிக்காத. நீ வெளிய என்னன்னு தெரியும் எனக்கு. அத பத்திலாம் சொன்னோன்னா, அங்க வந்து ஒருத்தரும் உன்ன வந்து மதிக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அத பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம், தேஜஸ்வினி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவ என்ன பண்றாங்கன்னா, திக்விஜய்,
கிருஷ்ணா மற்றும் அங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க ஹால்ல. அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, "கான்சாதி வந்து ஃபுல்லா பொய் சொல்றா. இவ பேசும்போது நான் அந்த ரூம்ல தான் இருந்தேன். ஆக்சுவலி இவ தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணா. இவ தான் வந்து ரஜத், திக்விஜய் பேர்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுனா. இப்ப உங்க எல்லார்ட்டயும் பொய் சொல்றா. சாகத் சொன்னதா?" அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங். "அப்படியா அவ சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எங்கிட்ட வந்து அப்படியே உல்ட்டா சொல்றாளே, எல்லாம் மாத்தி சொல்றாளே அப்படிங்கிற மாரி எல்லாமே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு வழியா முடியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம லயன் வராரு. அவரு வந்து அவருடைய டெய்லி சேலஞ்ச் இருக்கும் இல்லையா? அத பத்தி பேசுறதுக்காக வராரு. அப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, "என்னுடைய இந்த மாளிகையில 50 பிளேயர் வந்தாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் பிளேயர் காணாமலே போயிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸுமே எங்களோட ஃபேன்ஸ் பார்க்கணும், அவங்க சந்தோஷமாகணும்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா, இங்க விளையாட்டுல அவங்க வந்து எங்க காணாம போனாங்கன்னே தெரியல. அதனால இன்றைய சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மிஸ்ஸிங் பர்சன் சொல்லிட்டு ஒரு 16 பேர சொல்லுங்க. ஒரு 16 பேர சொல்லுங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 16 பேர செலக்ட் பண்றாங்க. அதாவது மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல வந்து இந்த 16 பேருடைய படம் போட்ட பேட்ச் அத எடுத்து அதில அ ஒட்டணும். ஸோ த லயன் வராரு. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பேரையா கேட்டு சொல்றாரு, "யார் இவங்கள நாமினேட் பண்ணா?" அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தினோவோட பேர் இருக்குன்னா, "தினோ யார் நாமினேட் பண்ணுனா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் "நீலம யார் நாமினேட் பண்ணாங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "சிவித்த யார் பண்ணாங்க?" வரிசையா அந்த 16 பேர யார் நாமினேட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கரண் பட்டேல வந்து நம்ம ஸ்ருத்திகாவும், ரஜத்தும் நாமினேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அத கேட்கும்போது, பிரின்ஸ் வந்து எப்பவுமே கரண் பட்டேல பத்தி யார் எது சொன்னாலும் உடனே சண்டைக்கு வந்துருவாரு. அவருக்கு சப்போர்ட்டா. அப்போ இப்போ சண்டைக்கு வராரு. நம்ம ஸ்ருத்திகா, ரஜத்கிட்ட வந்து ஒரு மாரி சண்டைக்கு வந்த மாரி வராரு. "அது என்ன நீங்க அப்படி கேட்குறீங்க? அவரு என்ன உங்களுக்கு தெரியாதா அவரு யாருன்ட்டு?" அவரு என்னவும் பண்ணுவாரு, அமைதியா இருப்பாரு. உங்களுக்கு என்ன அந்த மாரி சொல்றாரு. ஸோ ஃபைஸ் என்ன சொல்றாருனாக்கா, ரஜத்தும், ஸ்ருத்திகாவும் அவர் மிஸ்ஸிங் பர்சன்னு நெனச்சு அவங்கள ஒட்டிட்டாங்க. ஸ்ருதிகா கிட்டயும், ரஜத் கிட்டயும் அப்படி எப்படி அவர ஒட்டலாம் அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடாது. இது டாஸ்க்கு. அவங்க ஒட்டிட்டாங்க. அவங்க ரீசன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கரண் பட்டேல் தான் அவங்ககிட்ட கேட்கணும். "ஏன் என்ன ஓட்டுனீங்க?" அப்படின்னு கேட்கணும். இல்லன்னா அவர் பதில் சொல்லலாம். "நான் வந்து மிஸ்ஸிங் கிடையாது. நான் நல்லா தானே விளையாடுறேன்னு" அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ கரண் பட்டேல்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவங்க வந்து நான் மிஸ்ஸிங் பர்சன் சொல்றாங்கனாக்கா, அது வந்து அவங்களுடைய உரிமை. அவர் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்கு. அவங்க சொல்லட்டும் பரவால்ல. இதே மாரி எனக்கு தோன்றவங்கள நான் சொல்ல போறேன். ஸோ எனக்கு இத பத்தி ஒரு ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க, "பிரின்ஸ் நீ அமைதியா இரு." அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அவருக்கே ஓகே தான். அப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர உட்கார வச்சுடுறாங்க. ஸோ த லயன் சொல்றாரு, "நான் வந்து மேஸ் அப்படிங்கிற டாஸ்க் தான் கண்டக்ட் பண்ண போறேன். எக்ஸிபிஷன்ல இருக்கிற ஆன்டிக் பீஸ் மாரி ஆன்டிக் பீஸஸ் நெறையா வந்து அந்த டாஸ்க் ஏரியால வைக்கப்பட்டிருக்கு. அத சுத்தி மேஸ் மாதிரி கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு. குறுக்குன்னு நெருக்குமா. ஒரு சில கயிறுல வந்து மணி கட்டப்பட்டிருக்கு. ஸோ 2 பிளேயரா உள்ள போணும். அந்த கயிறுக்கு உள்ள கூடி அவங்க தாண்டி போயி, அவங்க எடுக்கணும்னு நெனைக்கிற அந்த பீஸ எடுக்கலாம். எடுத்துட்டு வெளிய வந்துரணும். அப்படி வெளிய வர்றதுக்கு முன்னாடி, அவங்க வந்து அடிக்கடி அந்த அங்க தொங்கிட்டு இருக்கிற பெல்ல தட்டிட்டாங்க. அங்க வந்து ஒரு மெஷர் பண்றதுக்குன்னே ஒரு சவுண்ட மெஷர் பண்றதுக்குன்னே ஒரு மீட்டர் வச்சிருக்கிறாங்க. மெஷரிங் மீட்டர். அது வந்து அதிக நேரம் வந்து தட்டப்பட்டுட்டுனாக்கா, என்ன ஆயிரும்னாக்கா, அவுட் அப்படிங்கிற ஒரு அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த அலாரம் அடிச்சதுமே, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் வெளிய வரலையோ அவங்க வந்து அவுட் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எடுத்தாலும் எடுக்காட்டியும், அவங்களுடைய அந்த மணி வேல்யூ 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வரப்படுற ஒவ்வொரு ஆன்டிக் பீஸோடைய வேல்யூவும், அதாவது அதோட பிரைஸும் அந்த மணி பாட் அப்படிங்கிற பிரைஸ் மணியோட ஆட் பண்ணப்படும். இப்போ மணி பாட்ல இருக்கிற மணி வந்து 7,15,000. மேஸ்க்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஆன்டிக் பீஸோடைய வேல்யூ வந்து 2,00,000. ஸோ இப்போ மேஸ்க்கு உள்ள அதிக வேல்யூ உள்ள, அதாவது அதிக பிரைஸ் உள்ள ஆன்டிக் பீஸ் எல்லாமே பின்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அத எடுக்க போணும்னா நெறைய தடைகள தாண்டி தான் போணும். முன்னாடி எதுத்தாப்புலயே இருக்கிற ஆன்டி பீஸ் உடைய வேல்யூ வந்து ரொம்ப குறைவு. 3000, 1000, 5000, 10,000 அந்த மாரி இருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எத சூஸ் பண்றாங்க? ரொம்ப தள்ளி போய் எடுக்கிறதையா? இல்ல பக்கத்துலயாங்கிறத நம்ம பார்க்கணும். அதுபடி ஒரு அ ஜோடியா வந்து இந்த டாஸ்க் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அத கொஞ்சம் கடகடன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து காக்காஜியும், சாமியும் வராங்க. அவங்க வந்து 2 பேருமே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறாங்க. ஆன்டிக் பீஸ். அதில வந்து ₹8,000 கலெக்ட் ஆகுது. அடுத்து லவ் கட்டாரியாவும், மனிஷா ராணியும் வராங்க. அந்த மெய்ஸ்க்குள்ள என்டர் பண்ணும்போது, முன்னாடி இருக்கிற அந்த ஆன்டிக் பீஸ் எல்லாமே விலை ரொம்ப குறையா இருக்கு. ரொம்ப பின்னாடி இருக்கிறது தான் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மனிஷா ராணி வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிற அந்த 22,000க்குலாம் இருக்கு.
அந்த பொருளை எடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க அடிக்கடி பெல்லில் தட்டிடுறாங்க. அதனால் என்ன ஆயிருதுனாக்கா அந்த அலாரம் பெல் அவுட்டுங்கிற அலாரம் பெல் அடிச்சிருது. அதில் லவ் கட்டாரியா வந்து ஆக்சுவலி ஒரு பொருளை எடுத்துருவாரு. எடுத்துட்டு அவர் அழகா வெளியே வந்திருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அது மறந்து போய் நின்றுதாரா இல்லை என்னன்னு தெரியல. உள்ளே நின்றுட்டுருப்பாரு அந்த மணி அடிக்கும்போது. அதனால 2 பேருமே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட எடுத்த பணம் வந்து 0. அடுத்து நேஹலும் துஷ்யந்தும் வராங்க. இதில் வந்துட்டு துஷ்யந்த் வந்து எடுத்துருந்தாரு, ஒரு பொருளை எடுத்துட்டு வெளியே வந்திருந்தாரு. ரூ. 3000 மதிப்புத்தக்க ஒரு பொருள். நேஹலுக்கும் வந்து ரொம்ப உள்ள தள்ளி போனதுனால அவங்க நிறைய அந்த பெல்லை இடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அவுட் ஆயிடுறாங்க. 0 மணி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெபிகாவும் சிவித்தும் வராங்க. இதில் வந்து சிவித்த நிஜமாவே பாராட்டணுங்க. பெபிகா வந்து கொஞ்சம் ஹெல்தியான பர்சன். அவங்களுக்கு ரொம்ப உள்ளே வர முடியாது. அதனால அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அவங்களுக்கு. அவங்க வந்து எப்படி உள்ள அந்த உடம்ப எப்படி எப்படி உள்ளே கொண்டு வரலாம், எந்த ஒரு அந்த கயிறையும் அந்த பெல் கட்டிருக்க கயிறை தட்டாமல் எப்படி உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்கிட்டே நின்னுங்கன்னு சொல்லி விட்டுட்டு, இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் 23,000 மதிப்புத்தக்க ஒரு பொருளை எடுத்துகிட்டு வெளியே வந்துருவாருங்க. வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே வெளிய வந்துருவாரு. அந்த வெளிய வரும்போது பெபிகா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிவித்க்கு எந்த சைடு நீ குனிஞ்சு போ, எந்த சைடு கால வைன்னு ரொம்ப அழகா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஒரு வழியா சிவித் வெளிய வந்துருவாரு. ஆனா பெபிகாவுக்கு வந்து வர முடியாது. ஏன்னா அவங்களோட உடம்போட அந்த சைஸ்னால என்ன ஆயிரும்னாக்கா, மணிய வந்து நெறைய தடவ தட்டிருவாங்க. ஸோ பெபிகா எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் சிவித் வந்து 23,000 மதிப்புத்தக்க ஒரு பொருள் எடுத்துருவாரு. வெளிய வந்ததுக்கப்புறமே சிவித் என்ன சொல்லுவாருன்னா, "இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது தான். இது எங்களோட டோட்டல் தான்னே" சொல்லுவாரு. அது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து பவ்யாவும் ரித்திமாவும் உள்ள போறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு ஒரு பொருள் எடுத்து வராங்க. ₹10,000 டோட்டல். அப்புறம் நட்டாலியாவும், மோனலிஷாவும். மோனலிஷா ரொம்ப உள்ள தள்ளி மாட்டிக்கிறாங்க. அவங்க நெறைய தடவ பெல் எடுத்து தட்டிடுறாங்க. நட்டாலியா வந்து என்ட்ரன்ஸ்ல தான் ஒரு பொருள் எடுத்து வச்சு நிக்கிறாங்க. பட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களும் அதே தப்பு பண்ணிடுறாங்க. வெளிய வராம உள்ள நின்றுறாங்க. ஸோ அவங்களும் அவுட்டு. 2 பேருமே அவுட்டு. அடுத்து வந்து நீலமும், ஆர்யாவும் வராங்க. அவங்களும் பெல்ல வந்து நெறைய தடவ இடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அவுட்டு. தினோவும், கரண் பாட்டேலும் வராங்க கடைசியா. அவங்களால எடுக்க முடிய மாட்டுக்கு. இருந்தாலுமே இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 44,000க்குள்ள பொருள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து மணி பாட்ல 7,15,000 இருந்தது. அதோட சேர்த்து இப்போ இவங்க எடுத்த அந்த 44,000 இதையும் சேர்த்து டோட்டல் பண்ணா, டோட்டல் மணி என்ன வருதுனாக்கா 7,59,000 வருது. இது வந்து ஃபேன்ஸ்க்கு போற அந்த பிரைஸ் மணில ஆட் ஆயிருது. அதாவது மணி பாட்ல ஆட் ஆயிருதுங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைய இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாஸ்க். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.